இங்க ஒரு சின்ன பையன் குப்பையில இருந்து ஒரு சிவப்பு கலர் பர்ஸ் எடுக்கிறான். அந்த பர்சுக்குள்ள 200 ரூபான்னு பணமும் சில கார்ட்ஸும் ஒரு சாவியும் இருக்கு. அந்த பணத்தை 2 பேரும் பிரிச்சு எடுத்துக்கிறாங்க. ஆனா அடுத்த நாள் அவங்க சேரிக்கு போலீஸ் வராங்க. சிவப்பு கலர் பர்ஸை கண்டுபிடிச்சு கொடுத்து 1000 ரூபான்னு பரிசும் தரேங்கிறாங்க. ரஃபேலுக்கு ஒரு சந்தேகம் வருது. அந்த பர்சுக்குள்ள இருந்தது 200 ரூபான்னு பணம் தான். ஆனா போலீஸ் தரேன்னு சொல்றது 1000 ரூபான்னு பணம். இதுல ஏதோ மர்மம் இருக்குன்னு யோசிக்கிறான். அதனால அந்த பர்ஸை போலீஸ் கிட்ட கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை வீட்டுல இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி அந்த பர்ஸை ஒரு சுரங்கத்துக்குள்ள வைக்க போறாங்க. அந்த சாவியோட லாக்கர் கண்டுபிடிக்கிறதுக்காக ஸ்டேஷன் போறாங்க. அங்க போலீஸே திசை திருப்பிட்டு லாக்கரை துறக்குறாங்க. ஆனா அதுல ஒரு லெட்டர் மட்டும் தான் இருக்கு. அதுல ஹெக்ஸின்னு ஒரு பேர் மட்டும் போட்டிருக்கு. ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல போய் அந்த பேரை போட்டு சர்ச் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் தெரியுது அவர் ஏழைகளுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காருன்னு சொல்லி. ஆனா இப்ப ஜெயில இருக்காரு. அடுத்த நாள் போலீஸ் அவங்க சேரிக்குள்ள போய் பாக்குறாங்க. அங்க உள்ள பசங்களுக்கு எல்லாம் காசு கொடுத்து அந்த பர்ஸை தேட சொல்றாங்க. அப்போதைக்கு ரஃபேல் மட்டும் வரலைங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. உடனே அவனை சந்தேகப்பட்டு ஜெயிலுக்கும் கொண்டு போறாங்க. அவனை ஆள் இல்லாத இடத்துக்கு கூட்டு போய் அடிச்சு அவன்கிட்ட இருந்து உண்மையை வாங்க பாக்குறாங்க. ஆனா அவன் சொல்லவே மாட்டான். உடனே சர்ச் ஃபாதர் அவனை சர்ச்சுக்கு கூட்டு போய் முதலுதவி பண்றாரு. பணத்தை எடுத்திருந்தீங்கன்னா கொடுத்துருங்கன்னு சொல்றாரு. இதுல உள்ள உண்மையை தெரிஞ்சுக்காம விட மாட்டேன்னு சொல்றாங்க. உடனே அந்த லெட்டர்ல இருந்த ஹெக்ஸியை ஜெயில பார்க்க போறாங்க. அவர் இவங்கள்ட்ட ஒரு உண்மையும் சொல்றாரு. அந்த பையில பணம் மட்டும் இல்ல, லஞ்சம் வாங்கினவங்களோட லிஸ்ட் இருக்கு. அதுக்கு ஒரு பைபிளை மட்டும் தேடி அதுல உள்ள கோடை கண்டுபிடிங்கன்னு சொல்றாரு. எப்படியே பைபிளையும் கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்க அந்த பணத்தை எடுக்கலாம்னு சொல்லி ஒரு சமாதிக்கு போவாங்க. அங்க போலீஸ் எப்படி வந்துருவாங்க. அந்த இடம் எங்க இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. இவங்களும் அந்த இடத்த உடைச்சு காமிக்கிறாங்க. அதுல பல மில்லியன் பணமும் ஃபைல்ஸ் இருக்கு. ஆனா போலீஸ் தலையில கள்ள தூக்கி போட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிருவாங்க. அந்த ஊர்ல உள்ள ஏழை மக்களுக்கெல்லாம் அந்த பணத்தை கொடுத்துட்டு இந்த சின்ன பசங்களும் வேற ஊருக்கு எஸ்கேப் ஆயிருவாங்க.